கார்த்திக் இருக்குமா? எல்லாரும் கார்த்திக் இருக்குன்றீங்களே, ஏன் கார்த்திக் இருக்க போகுது? என்ன மொத்தமான ஸ்னாப்ஷாட் எடுக்கும். நம்ம ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண அப்புறம் தானே நான் கார்த்திக்ன்ற ஃபோல்டர் ஆட் பண்ணேன். இப்போ கார்த்திக் இருக்கு. எஸ். ஸோ நான் ஸ்னாப்ஷாட் கிரியேட் பண்ண அப்புறம் தான் நான் போய் கார்த்திக்னு ஒரு ஃபோல்டர் ஆட் பண்ணேன். ஸோ ஸ்னாப்ஷாட்ன்றது அந்த பர்டிகுலர் டைம்ல இருக்கிற காப்பி மட்டும்தான். ஸோ அப்போ நமக்கு இருக்காது. வேணா நம்ம போய் பார்ப்போம் ப்ரூஃபுக்கு. டவுட் வந்து ஸ்னாப்பை கிரியேட் பண்ணேன். அப்படியா? ஓகே அப்போ ஓகே இருக்காது. யூஸ் அ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட். நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட யூசர் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கனெக்ட் RDP client யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ நம்ம பேஸ்ட் அண்ட் லெட்ஸ் கெட் அவர் பாஸ்வேர்டில் போயிட்டு ப்ரௌஸ் laptopkey.pem ஓப்பன். இங்கே போயிட்டு நான் டிக்ரிப்ட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து லெட்ஸ் கெட் அவர் பாஸ்வேர்ட். இங்கே நான் என்ன பண்ணேன், பாஸ்வேர்டை அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ போய் ஓகே எஸ் 2019 மெஷினோட நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் லெட்ஸ் see how many files and folders do we have. அண்ட் இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். பட் பிஃபோர் தட் மேக் ஷூர் யூ ஆர் கோயிங் பேக். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், 2012 நம்ம ஸ்டாப்பே பண்ணிட்டோம். ஆனால் எலாஸ்டிக் ஐபின்றது அப்படியே தான் இருக்கும். ஸோ மேக் ஷூர் ஆர் ரிலீசிங் திஸ் எலாஸ்டிக் ஐபி. இல்லைனா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ பில்லு. ஸோ நம்ம இன்ஸ்டன்ஸை டிலீட் பண்ணாலும் கோ அண்ட் மேக் ஷூர் ஆர் ரிலீசிங் திஸ் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ். ஓகே லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கலாம். எஸ் திஸ் பிசின்னு போடனா எனக்கு என்ன ப்ராப்ளம், ஹார்ட் டிஸ்கே காணும். இப்போ மீனிங் ஹார்ட் டிஸ்க் ஆட் ஆகலன்னா பிரச்சனைலாம் இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் டேரெக்டாக போயிட்டு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த அட்டாச் பண்ணியிருக்கோம், இந்த மெஷினோட அட்டாச் ஆகிருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்னவா இருக்குது, ஆஃப்லைன் சொல்லிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுங்க, சிம்பிளாக அதை போய் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா இப்போ ஆன்லைன் ஆயிடுச்சு. மீனிங் நம்மளுக்கு இங்கே என்ன வந்துருச்சுன்னா நம்மளோட ஃபோல்டர் வந்துருச்சு, அவ்வளோதான். ஸோ நம்மளோட டிஸ்க் வந்துருச்சு. இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி உள்ளே ஓப்பன் பண்ணனா ஆலெக்ஸ் அண்ட் மித்ரன் சொல்லிட்டு 2 ஃபோல்டர்ஸ். ஏன்னா நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் நான் ஸ்னாப்ஷாட் எடுத்தேன். ஸ்னாப்ஷாட் எடுத்த அப்புறம் தான் நான் ஃபைல்ஸ் எல்லாம் போய் ஆக்சஸ் பண்ணேன். மீன்ஸ் நான் போய் மாடிஃபை பண்ணேன், கார்த்திக் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நான் போய் கிரியேட் பண்ணேன். ஸோ ஸ்னாப்ஷாட்ன்றது அந்த பர்டிகுலர் டைமில் உங்களோட டிரைவில் என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்குமோ அது மட்டும் தான் பேக்கப் ஆகிருக்கும். ஸோ நமக்கு ஆட்டோமேஷன் சிங்க்ரனைசேஷன் கிடையாது. அங்கே மாற எனக்கு இங்கே ஸ்னாப்ஷாட்லேயும் மாறும் அப்படின்றதுலாம் கான்செப்ட் கிடையாது. அந்த பர்டிகுலர் டைமில் வாட் எவர் த கண்டென்ட்ஸ் யூ ஹேவ் தட் ஒன்லி வில் பி ஸ்டோர்ட் இன் யோர் ஸ்னாப்ஷாட். அதுக்கடுத்து இந்த ஸ்னாப்ஷாட் நீங்கள் அட்டாச் பண்ணீங்கன்னா அப்போ கார்த்திக் அண்ட் ஆலெக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, அது மட்டும் தான் இங்கே இருக்குது. அப்போ மித்ரன் அண்ட் ஆலெக்ஸ்ன்ற ஃபோல்டர் மட்டும் தான் இங்கே வந்திருக்கு. கார்த்திக்ன்ற ஃபோல்டர் இந்த மெஷினோடய நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு ஓஎஸ்ல இருந்து ஒரு ஹார்ட் டிஸ்கை எடுத்து இன்னொரு ஓஎஸ்க்கு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் ஸ்னாப்ஷாட்ன்ற கான்செப்ட் மூலியமாக. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? அண்ட் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன், இது எலாஸ்டிக் ஐபி அப்போவே சொல்லியிருக்கணும். ஸோ வாட் இஸ் இந்த எலாஸ்டிக் ஐபியில் ஒரு பாயிண்ட்னா பர் அக்கௌண்ட் பர் ரீஜன் ஒன்லி 5 ஐபிஸ் அப்படின்னா மீனிங் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு ரீஜியனுக்கும் 5 ஐபி அட்ரஸ் மேலே வாங்க முடியாது. இது காசு தான் கொடுத்து தான் வாங்குகிறோம். காசு கொடுத்தாலுமே 5 ஐபி அட்ரஸ் எல்லாம் வாங்க முடியாது ஒரு ரீஜனுக்கு. நீங்கள் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா யூ கேன் கோ அண்ட் இன்க்ரீஸ் திஸ் பை கோயிங் டு சப்போர்ட் சென்டர். எஸ் அதுக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தனி காசு.
யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நம்ம சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தனி காசு. மீனிங் நீங்கள் சப்போர்ட் கிரியேட் அ கேஸ்ன்னு போனீங்கன்னா சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸ்ன்னு வரும். சர்வீஸ் லிமிட் இன்க்ரீஸில் யூ கேன் செலக்ட் யுவர் சர்வீஸ் விச் இஸ் எனக்கு எலாஸ்டிக் ஐபின்னு சொல்லிட்டு இருக்கும். எலாஸ்டிக் ஐபி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழவே எந்த ரீஜனுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. மும்பைக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், எவ்வளோ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இன்க்ரீஸ் மை எலாஸ்டிக் ஐபி அட்ரஸ் லிமிட் எவ்வளோக்கு, 100க்கு. நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்து உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா அதை கால் பண்ணி உங்கள் பில்லில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த மாதம் பில்லில் உங்களுக்கு ஆட் ஆகிடும். இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது தனி பில். எஸ், ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக எப்படி நீங்கள் சர்வீஸ் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுனா நீங்கள் கேன் கோ அண்ட் கிரியேட் அ கேஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 4 கான்செப்டும் பார்த்துட்டோம். இப்போ அதே நமக்கு இந்த ஆட் டிரைவ், மாடிஃபை டிரைவ்ன்றது நம்ம லினக்ஸ்லையும் நம்ம பார்க்க போகிறோம் வித் லினக்ஸ் கமாண்ட்ஸ். அந்த லினக்ஸ் கமாண்ட்ஸை மட்டும் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா we are done. நெக்ஸ்ட் நம்ம வில் லுக் இன்டு இட். ஸோ லினக்ஸில் எப்படி பண்ணுறது. இப்போ so far any doubts? இல்ல ப்ரோ. ஓகே, இப்போ நவ் வாட் ஐல் டூ இஸ், இப்போ போயிட்டு நம்மளோட இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுங்க. பிகாஸ் நமக்கு எந்த இன்ஸ்டன்ஸுமே வேணாம். நம்ம புதுசாக ஒரு இன்ஸ்டன்ஸ் லினக்ஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ 2019 நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். டெர்மினேட். ஸோ டெர்மினேட் பண்ண உடனே ஸோ மேக் ஷூர் யூ ஆர் ஆல்சோ கோயிங். ஸோ டெர்மினேட் ஆகட்டும். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சோன்னா நம்ம 3 விஷயம் செக் பண்ணணும். வால்யூம்ஸில் ஏதாவது காலியாக இருக்கா, ஸ்னாப்ஷாட்டில் ஏதாவது இருக்கா, அண்ட் எலாஸ்டிக் ஐபி அட்ரஸில் ஏதாவது விட்டு வச்சிருக்கீங்களா. அப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கோ அண்ட் delete everything. பிகாஸ் நீங்கள் மறந்துட்டீங்கன்னா நீங்கள் EC2 இன்ஸ்டன்ஸில் ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த ஹார்ட் டிஸ்க் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ அப்போ வால்யூம்ஸ், ஸ்னாப்ஷாட், எலாஸ்டிக் ஐபிஸ், இந்த 3 கான்செப்ட்மே இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணுறீங்கன்னா யூ ஹேவ் டு கோ அண்ட் லுக் இன் டு இட். ஸோ ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா, அப்படி மிஸ் பண்ணாமல் இருந்தேன். பிகாஸ் நான் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது delete on terminationன்ற செக் மார்க் நான் கொடுத்துருந்தேன். நீங்கள் அந்த மிஸ் பண்ணிட்டீங்க delete on செக் மார்க்குன்ற அது ஐ அகைன் ஷோ யூ வாட் இஸ் delete on terminationன்ற செக் மார்க்கு. பட் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா delete ஆகாது. ஸோ now if I go to my volumes, எனக்கு ஒரே ஒரு வால்யூம் தான் இருக்குது 30 GBக்கு. டாக்கருக்கான வால்யூம் I am going to leave this as it is. ஆனால் ஸ்னாப்ஷாட்டில் நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்னாப்ஷாட் அப்படியே தான் இருக்குது. மேக் ஷூர் யூ ஆர் கோயிங் அண்ட் deleting your snapshot. Yes, delete. Snapshot also deleted. Yes, so make sure you are doing all these operations. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எல்லாமே டாக்கர்ன்றது நான் நெக்ஸ்ட் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்காக அண்ட் எவ்ரிதிங் இஸ் டெர்மினேட்டட். நவ் லெட்ஸ் கோ அண்ட் லான்ச் அன் இன்ஸ்டன்ஸ். நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ண போகிறேன்னா ஐ எம் கோயிங் டு யூஸ் Amazon Linux. எப்படி ஒரு லினக்ஸ் மிஷினில் நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச், நம்ம ஒரு டிரைவ் ஆட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம லினக்ஸில் பார்க்க போகிறோம். பட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நாட் கோயிங் டு யூஸ் எனி எக்ஸ்ட்ரா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம விண்டோஸில் எப்படி ஆட் பண்ணோம்னா இங்கேயே நம்ம போய்ட்டு ஆட் பண்ணிட்டோம், ஆட் அ நியூ டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா அட்டாச் ஆகியே வந்துடும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம புதுசாக ஒரு டிரைவை வாங்கி அந்த டிரைவை அட்டாச் பண்ணுறது எப்படி, வாங்கி அட்டாச் பண்ணியாச்சு திருப்பி மாடிஃபை பண்ணுறது எப்படி, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபைனல் கான்செப்ட் ஆஃப் டுடே. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 8 GB அப்படியே இருக்கட்டும், லீவ் திஸ் 8 GB ஆஸ் இட் இஸ். எஸ், அண்ட் delete on termination சொன்ன பார்த்தீங்கன்னா இதுதான் delete on termination. நீங்கள் புதுசாக ஒரு டிரைவ் கிரியேட் பண்ணும்போது delete on termination கொடுக்கலன்னா your drive will not be automatically deleted. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், leave this as it is, go to next step. இங்கே tagsல I'll give a name Linux and next configure security group. ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி select an existing security group, all TCP இருக்கு, launch wizard 1, இதுதான் all TCP review and launch. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா அதை செக் பண்ணிக்கோங்க. ஆல் TCP நான் கொடுத்துருக்கேன். ஆல் TCP கொடுக்க தேவையில்லை, வெறும் SSH இருந்தாலே போதும். நம்ம வெப்சைட்லாம் எதுவுமே ஹோஸ்ட் பண்ணுறது இல்லை. ஜஸ்ட் ஆல் TCP நான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் லான்ச் அண்ட் நம்மளோட கீபேர் கொடுத்தா ஐம் கோயிங் டு லான்ச் திஸ். I acknowledge and launch instances. Okay, so நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டன்ஸ் லான்ச் ஆகிட்டு இருக்கு. ரைட், ஸோ லெட்ஸ் கெட் அவர் IP அட்ரஸ். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னன்னா குட்டி
ஸோ லெட்ஸ் கோ டு மை டவுன்லோட்ஸ். நான் புட்டின்றது யூஸ் பண்ணிக்கிறேன். பேஸ்ட், ஐபி அட்ரஸை பேஸ்ட், SSH, அதில் ஆத். லெட்ஸ் கிளிக் ஆன் ப்ரௌஸ். நம்மளோட லேப்டாப் கீ நான் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் அண்ட் ஓப்பன். ஸோ நம்ம பெம் ஃபைல் டு பிபிகே ஃபைல் நான் மாத்திர சொல்லலை. அது நம்மளுக்கு புட்டி ஜென்னை வச்சு நீங்கள் பெம் ஃபைலை பிபிகே ஃபைலாக மாற்றுறது எப்படின்னு தெரியும் ஆல்ரெடி. ஸோ நம்ம லாகின் ஆஸ் இப்போது நெக்ஸ்ட் EC2 user. Amazon EC2 user, Ubuntu Ubuntu, ஸோ சீக்கிரம் நமக்கு டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ EC2 user சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸில் யூஸ் சிஸ்டம் கலர் அண்ட் அப்பியரன்ஸில் சேஞ்ச் நம்ம 16 கொடுப்போம். 14 is fine. போல்டு, ஓகே அண்ட் அப்ளை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட EC2 மெஷின் நம்ம லாகின் பண்ணியாச்சு. இப்போ நான் சில கமாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஐ வில் டெல் யூ தீஸ் கமாண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான கமாண்ட்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு 2 கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா df-h lsblk. ஓகே, ஸோ df-hன்ற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா யூஸ் டு வியூ யுவர் ஃபைல் சிஸ்டம். And this is the command which is used to view the attached drives. Okay, so attached drives ன்றது மீனிங் என்னன்னா, so இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபைல் சிஸ்டம்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களோட டிரைவ்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே C drive D driveன்னு சொல்லிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்கவே 2ஆக பிரித்து வச்சுருக்கீங்க, கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு இதை வச்சு இந்த இருக்கிற இங்கே இன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி சொல்ல முடியாது இப்போ இத்தனை ஹார்ட் டிஸ்க் தான் அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ புதுசாக ஒரு 1 TB ஹார்ட் டிஸ்க் வாங்குறேன்னா அந்த 1 TB 4ஆக ஸ்பிளிட் பண்ணி நான் வச்சிருப்பேன், DEFG அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இங்கே இருக்கிற இப்போ இந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரை பார்த்துட்டு, இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை பார்த்துட்டு நம்ம இப்போ 5 ஹார்ட் டிஸ்க் வச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது, கரெக்டுங்களா? அப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் இன்ஃபர்மேஷன் எங்கே போய் பார்க்கணும்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணாதான் எத்தனை ஹார்ட் டிஸ்க் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷன் காமிக்கும். அதுதான் நீங்கள் எவ்வளவா ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு காமிக்குது. ஸோ அப்போ இந்த df-hன்ற கமாண்ட் என்னன்னா, நம்ம இப்போ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், லினக்ஸோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்காக தான் df-h. நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா lsblkன்றது தான் நம்ம டிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கிற கமாண்ட். ஸோ நமக்கு வியூ த அட்டாச்டு டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அடிச்சிங்கன்னா நமக்கு எல்லா டிரைவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம புட்டிக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நான் சுவிட்ச் ரூட் யூஸராக ஸ்விட்ச் ஆகிக்கிறேன். சூடோ ஸ்விட்ச் யூசர் -root. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அடிக்கிற முதல் கமாண்டு df-h கொடுத்தனா நம்மளுக்கு இப்போ 8 GBன்றது இருக்கு. மீதி இதெல்லாமே டெம்பரரி ஃபைல்ஸ், 482 MB 482 MB 492 MB அப்படின்னு சொல்லிட்டு 99 MBன்னு சொல்லிட்டு நமக்கு டெம்பரரி ஃபைல்ஸ் இருக்கு. இதில் நமக்கு யூஸ்டுன்றது 1.4 GB அண்ட் இதில் நமக்கு 66.7 GB அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்னா இது ஃபைல் சிஸ்டம் காமிக்குது. ஸோ நமக்கு இங்கே நம்ம D drive E driveன்னு சொல்லுவோம், அங்கே நமக்கு ஃபைல் சிஸ்டம் கிடையில. அதே மாதிரி D drive E driveன்ற டேர்ம்ஸ் இருக்குது, அதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரைட் நவ் நமக்கு இதுதான் என்னோட ஃபைல் சிஸ்டம். ஸோ அந்த ஒரு ஃபைல் சிஸ்டம் என்னோட அட்டாச் ஆகிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இங்கே காமிக்குது. இப்போ கரண்ட்டாக என்னோட ரூட் டைரக்டரியில் தான் இந்த XVDAன்றது அட்டாச் ஆகிருக்கு. ஸோ ரூட் டைரக்டரினா நம்ம இங்கே D drive E driveன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் அது கிடையவே கிடையாது. இந்த ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எங்கே போய் இந்த ஸ்லாஷ் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் என்ன போய் ஸ்டோர் பண்ணாலும் அது இந்த XVDAன்னு கூட தான் போகும். I'll explain what is that in a minute. இப்போ நம்ம LSBLK அடிப்போம். கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னா, ஸோ 8 GBக்கு நீங்கள் ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷன் தான் காமிக்குது. ஸோ LSBLKன்றது என்னென்ன நம்மளுக்கு டிரைவ்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன். நவ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட இன்ஸ்டன்சஸ்க்கு போய்க்கலாம். லெட்ஸ் கோ டு அவர் வால்யூம்ஸ். நம்மளுக்கு இப்போ 8 GBக்கு ஒரு வால்யூம் இருக்கிறது தெரியுது. ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ வால்யூம். எவ்வளோ 5 GBக்கு ஒரு வால்யூம் நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா AP-South-1ன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்க்கவே இல்லையே அப்படின்னா என்ன மீனிங்னா, லெட்ஸ் ஐ ஷோ யூ வாட் இஸ் மீன். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டன்ஸஸ்க்கு போயிருங்க. ஸோ இப்போ இன்ஸ்டன்சஸ் எந்த ரீஜனில் ஓடுதுன்னு பாருங்க. AP-South-1 ஏல ஓடுது. ஏன்னா ஏன்ற அவைலபிலிட்டி ஜோனில் தான் நமக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ அப்போ மீனிங் என்ன, இந்த ஏன்ற மீனிங் என்னன்னா, ஸோ இப்போ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா கேன் volume in a different instance, sorry different region கூட வேணாம், availability zone. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் இங்கே லினக்ஸ்ன்ற எதில் ஓடுதுன்னா 1Aல ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் போயிட்டு ஒரு வால்யூம்ஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அதையும் நான் 1Aல தான் கிரியேட் பண்ண போகிறேன். கிரியேட் அ வால்யூம் 5 GB
1 year நான் கிரியேட் பண்றேன். ஸோ அது அப்படியே நம்ம ஏதாவது பேர் கொடுக்கணுமா? எதுவும் வேணாம். ஸோ லீவ் இட் ஆஸ் இட் இஸ், கிரியேட் வால்யூம், க்ளோஸ். இப்போ நம்ம உங்களோட முதல் டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு கேன் அ வால்யூம் VOLUME from different availability zone, AVAI LABI LITI B zone, can a volume from availability zone can be attached to an instance from different availability zone. Easy. Okay. ஸோ இப்போ மீனிங் என்னன்னா, நான் இப்போ 1Aல ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சிருக்கேன், 1Bல ஒரு வால்யூம் வச்சிருக்கேன், 1Bல இருக்கிற வால்யூமை 1Aன்ற இன்ஸ்டன்ஸுக்கு அட்டாச் பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் நீங்கள் பார்க்க போகிற டாஸ்க். இன்னும் நிறைய டாஸ்க் இருக்கு, நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ரைட் நவ் ஐ வில் க்ளோஸ் திஸ். ஸோ சிம்பிளாக, கேன் அ வால்யூம் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன் கேன் பி அட்டாச் டு அ டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி ஜோன். ஸோ அட்டாச் டு இன்ஸ்டன்ஸோட அட்டாச் பண்ண முடியுமா அப்படின்றதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, ஸோ அப்படியே நம்ம சில டாஸ்க்கும் கொடுத்துட்றேன். என்ன டாஸ்க்னா, அடுத்த டாஸ்க்ன்றது என்ன? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ நான் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன், நீங்கள் வால்யூமை டிக்ரீஸ் பண்ணுங்க. வால்யூம்னா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரேம் சைஸை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்றது நீங்கள் செக் பண்ண போறீங்க. ஹவு டு இன்க்ரீஸ் அ ரேம் சைஸ் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம பண்ண வேண்டிய டாஸ்க். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன? ரேம் சைஸ் இன்க்ரீஸு, வால்யூம் டிக்ரீஸு அண்ட் ஸ்னாப்ஷாட்டை நான் விண்டோஸில் பண்ணி காமிச்சேன். நீங்கள் ஸ்னாப்ஷாட் லினக்ஸில் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணி பார்க்கணும். விண்டோஸ் 2012 இருக்கிற டேட்டாவை விண்டோஸ் 2019க்கு நான் அட்டாச் பண்ணேன் பை யூசிங் ஸ்னாப்ஷாட். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அதே கான்செப்ட், கேன் அ ஸ்னாப்ஷாட் ஃப்ரம் மீன்ஸ் கிரியேட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்னாப்ஷாட் ஃப்ரம் ஒன் லினக்ஸ் வெர்ஷன் டு இன்னொரு லினக்ஸ். ஓகே, அண்ட் ஃபைனலாக இப்போ எக்ஸாம்பிள் சினாரியோ மாதிரி தான். In an instance, key pair is lost. How to இது கேட்குற இன்டர்வியூ கொஸ்டின் தான். எப்படி நீங்கள் சொல்ல போறீங்க? இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸ் ஓடிட்டு இருக்கு, கீ பேர் மறந்துட்டீங்க, பாஸ்வேர்டு தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனால் உள்ள இருக்க டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணுறது? ஸோ இதில் ஆப்வியஸாக தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்டில் எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பிளனேஷனோட எனக்கு ஒரு எழுதி நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ண போகிறீங்க. ஸோ எல்லாமே டாக்குமெண்டேஷன் தான். ஸோ டாக்குமெண்டேஷன்னா மீனிங், நீங்கள் எனக்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் எனக்கு இப்படி எனக்கு பண்ணி மீன்ஸ் நான் இது ஒரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஹெட்டிங் போட்டு இதுதான் என்னோட ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்குமெண்டேஷனை சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் கூடும் அண்ட் நானும் எனக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு மெசேஜ் தான் அனுப்புறதை விட இட் வில் பி பெட்டர் ஃபார் அஸ் டு மேனேஜ் அவர் கண்டென்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இப்போ இதான் உங்களோட 5 டாஸ்க்கு. இந்த 5 டாஸ்க்கு தான் நீங்கள் அடுத்த கிளாஸில் பண்ணிட்டு எனக்கு வந்து மீன்ஸ் சப்மிட் பண்ணுறவங்க சப்மிட் பண்ணலாம். ஆர்எல்ஸ் எனக்கு எதுவுமே இல்லை, நடுவில் எப்போனாலும் அடுத்த கிளாஸ் முடியல, அதுக்கு அடுத்த கிளாஸ் நான் சப்மிட் பண்ணுறேன், நடுவில் ஒர்க்காக இருந்தாலும் எனிதிங் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் 5 ஜிபிக்கு நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணேன். ஆனால் இந்த 5 ஜிபி வால்யூம் நான் என்ன பண்ணல, என்னோட இன்ஸ்டன்ஸுக்கு நான் அட்டாச் பண்ணலை. ஸோ அப்போ 5 ஜிபி வால்யூம் ஜஸ்ட் எம்டியாக இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு ஆக்ஷன்ஸு, அட்டாச் வால்யூம், என்ன இன்ஸ்டன்ஸுக்கு நம்மளுக்கு இங்கே லினக்ஸ்னு ஒரு ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் ஒன்று தான் இருக்குது, இதில் போய் எனக்கு அட்டாச் பண்ணு. ஆனால் அட்டாச் பண்ணனா இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, என்னன்னா டிவைஸ் நேம்ன்றது SDF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது என்னவா மாறும்னா XVDFன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். மீனிங் நியூவர் லினக்ஸ் கர்னல்ஸ் மே ரீநேம் யோர் டிவைசஸ். அப்படின்னா இப்போ நீங்கள் C டிரைவ்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே போயிட்டு அது C1 C2 அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருமா. ஆனால் கான்செப்ட் சேம் தான். இப்போ நான் SVDFன்னு வச்சிருக்கேன், அது என்ன ஆகுதுன்னா எனக்கு ஸோ XVDFன்னு சொல்லிட்டு பேர் மாற்றிடுது அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளுக்கு உள்ள 2 டிரைவ் இருக்கு. அது என்ன 2 டிரைவ் அப்படின்னு பார்க்கறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நமக்கு லினக்ஸில் போயிட்டு நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ XVDA அப்படின்னு ஒரு ஆல்ரெடி இருக்கு. அப்படின்னா நமக்கு இங்கே C டிரைவ் E டிரைவ் மாதிரி A டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கான். இப்போ நம்மளுக்கு அட்டாச் பண்ணுறது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா Fன்னு சொல்லிட்டு நமக்கு அட்டாச் ஆகுது. அப்போ உள்ள எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா XVDF அப்படின்ற பேரில் நமக்கு இருக்கும். லெட்ஸ் செக் இட் அவுட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே அட்டாச்சு கொடுக்குறேன். மீனிங் இப்போ என்னோட இந்த லினக்ஸ் மிஷினுக்கு அட்டாச் ஆகிருக்கும். எஸ், இப்போ என்ன ஆச்சுன்னா இங்கே நம்மளுக்கு இன் யூஸ்ன்னு வந்திருக்கும், இதுக்கு முன்னாடி அவைலபிள் இருக்கும். இப்போ இன் யூஸ்ன்னு வந்துச்சுன்னா மீனிங் என்னன்னா நான் என்னோட இன்ஸ்டன்ஸோட நான் அட்டாச் பண்ணிட்டேன். அப்போ இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LSBLKன்னு கொடுத்தனா எனக்கு வெறும் XVDAன்னு மட்டும்தான் இருக்கும். ஆனால் இதே கமெண்ட் நான் திருப்பி டைப் பண்ணேன்,
உங்களுக்கு இப்போ 2 காமிக்குது. அப்படின்னா மீனிங் இப்போ புதுசாக ஒரு டிரைவ் அட்டாச் பண்ணிட்டீங்க விச் இஸ் XVDF அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. இது எவ்வளோனா 5 GB அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேவ் டேட்டா. ஆனால் இப்போ நான் இதுவே DF-H கொடுத்தேன்னா உங்களோட ஃபைல் சிஸ்டம் அப்படியே தான் இருக்கும். இப்போ நமக்கு XVDFன்னு இருக்கிறது இங்கே நமக்கு வரவில்லை. அதுதான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இப்போ மீன் டிஸ்க் மேனேஜரில் நமக்கு டிரைவ் காமிக்குது, ஆனால் ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் நமக்கு டிரைவ் காமிக்கல. ஸோ தட்ஸ் வாட் திஸ் மீன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புதுசாக சில கமாண்ட்ஸ் ரன் பண்ண போகிறோம். என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இப்போ புதுசாக நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்குறீங்க, அது உங்கள் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ண உடனே அது ஃபஸ்ட்டு என்ன சொல்லும்? எனி ஐடியா? நோட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸ்டர்னல் ஹார்ட் பென் டிரைவ்னு கூட வச்சுக்கோங்களேன். பென் டிரைவ் புதுசு அது காமிக்கும். பட் அதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புதுசா ஒரு பென் டிரைவ் வாங்கி நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா ஒரு பண்ண சொல்லும். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுங்க. எஸ், ஃபார்மேட் பண்ண சொல்லும். இந்த விண்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபார்மேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். இப்போ NTFS, FAT32, XT4 அப்படின்னு சொல்லி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்கு. உங்க கம்ப்யூட்டருக்கு என்ன ஃபார்மேட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபார்மேட் நீங்க உங்க பென் டிரைவை ஃபார்மேட் பண்ணுங்கன்னு சொல்லும். ஸோ சேம் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் when you buy a pen drive or hard disk, கண்டிப்பா இது கேட்கும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்குன்னு பென் டிரைவ் வாங்காதீங்க, வேணா நெட்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ கண்டிப்பா இட் will tell you to format. அப்போ அதே மாதிரி எனக்கு XVDF அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனா இதை நம்ம டைரக்டா அட்டாச் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபார்மேட் பண்ணணும். அந்த ஃபார்மேட் பண்ற கமாண்ட் தான் நம்ம இங்க எழுத போறேன். ஸோ sudo mkfs எங்க இருக்கு, இதுதான் என்னோட ஃபைலு. இப்போ நான் யூஸ் பண்ற கமாண்ட் என்னன்னா, இப்போ LSBLK நம்ம அடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன், sudo mkfs ஸோ -t xt4 அப்படின்ற ஃபார்மேட்டை மாடிஃபை பண்ணு. எதை மாடிஃபை பண்ணு? என்னோட இந்த டிரைவர். எஸ், இங்க இருக்க அப்படியே அதை காப்பி பண்ணிக்கலாம். பேஸ்ட். ஆனா இங்க நமக்கு என்ன வரப்போகுதுன்னா XVDFன்னு வரப்போகுது. ஏன்னா இதுதான் என்னோட ஃபைல். ஸோ விச் இஸ் XVDF. ஸோ /dev/XVDFன்றது தான் இந்த என்னோட டிரைவருக்கு. இப்போ நான் இதை என்ன பண்ணேன்னா XT4ன்ற லினக்ஸ் ஃபார்மேட்டுக்கு நான் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ காப்பி திஸ் கோட், காப்பி, இங்கே வந்து பேஸ்ட்டு, டன்னு, என்டர் கொடுத்தேன்னா டன். ஸோ இப்போ என்ன வாட் வி டிட் இஸ், இப்போ நம்ம இதை மாடிஃபை பண்ணியாச்சு. மாடிஃபை பண்ணால் மட்டும் போதாது, எதுவுமே இருக்காது. ஸோ வாட் வி ஹேவ் டு டு இஸ் நவ் வி ஹேவ் டு அட்டாச் இட். ஸோ அட்டாச்னா நம்மளோட ஒரு லொக்கேஷனுக்கும் அட்டாச் பண்ணணும். என்ன லொக்கேஷன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளியர் பண்ணுறேன், இப்போ DF-H கொடுக்குறேன். இப்போ மீனிங் என்னன்னா, இப்போ நம்ம ரன்ன்ற ஃபோல்டருக்குள்ள ஏதாவது ஸ்டோர் பண்ணோம்னா அது டெம்பரரி அப்படின்றதுக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி நம்ம dev/SHFன்னு ஸ்டோர் பண்ணோம்னா அதுவும் டெம்பரரின்னு சொல்லி போய் ஸ்டோர் ஆகும். இப்போ நம்ம ஸ்லாஷ்ன்றது லொக்கேஷன்ல நீங்க என்ன ஸ்டோர் பண்ணாலும் அது இந்த டிரைவ்ல போய் ஸ்டோர் ஆகும். அப்போ அதே மாதிரி நான் இப்போ என்ன பண்றேன், mkdir நியூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கமெண்ட், நியூ வால்யூம், அதான் புதுசாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். இது நீங்க என்ன பேர் வேணா இங்க கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசாக ஒரு வால்யூம் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், மவுண்ட், எதை மவுண்ட் பண்ணேன், எனக்கு /dev/XVDF இந்த ஹார்ட் டிஸ்கை எனக்கு இந்த நியூ வால்யூம் அப்படின்ற ஃபோல்டருக்கு மவுண்ட் பண்ணிடு. /new volume does not exist. யார் /new volume கரெக்டாக தானே கொடுத்துருக்கேன். ஓகே, பேர் கரெக்டு, நியூ வால்யூம் கரெக்டு. சாரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாஷ் எடுத்துருங்க, இந்த ஃபோல்டருக்கு எனக்கு மவுண்ட் பண்ணிடு. ஸோ நோ இஃப் ஐ டைப் DF-H, ஓகே, ரூட்ன்ற இடத்துல வால்யூம் இப்படி போய் உட்காந்துருச்சா? ஓகே, ஃபைன். இட்ஸ் மை பேட். இது இந்த லொக்கேஷனுக்குள்ள நம்ம CD போட்டோம் உள்ள போயிருக்கணும். ஸோ இப்போ என்னாச்சுன்னா, பட் இட் ஒர்க் பர்ஃபெக்ட்லி ஃபைன். என்ன இப்போ நம்ம என்னன்னா, இப்போ நம்ம இந்த ரூட்ன்ற ஃபோல்டருக்குள்ள நம்ம நியூ வால்யூம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோல்டருக்குள்ள நீங்க என்னென்னலாம் டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்களோ அது இனிமே உங்களோட இந்த 5 GB இதில் போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். அப்போ மீனிங் நீங்க ஸ்லாஷ்ல போயிட்டு நீங்க ஸ்டோர் பண்ற கண்டென்ட் எல்லாமே 8 GB போய் ஸ்டோர் ஆகும். அண்ட் நியூ வால்யூம் அப்படின்ற அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு வேற ஒரு டிரைவ்ல போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஏன்னா நம்மளுக்கு இங்க C டிரைவ், D டிரைவ்ன்ற கான்செப்ட்லாம் நமக்கு லினக்ஸ்ல கிடையாது. லினக்ஸ்ல நம்ம ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஃபைல் சிஸ்டம்னு நான் சொல்றதுனால, ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ், ஸோ இந்த லொக்கேஷன்ல போயிட்டு எனக்கு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிரு. ஸோ எஸ், ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம டிரைவை நம்ம அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ நம்ம டிரைவ் அட்டாச் பண்ணியாச்சுன்னா இப்போ நமக்கு டிரைவ் இஸ் இன் யூஸ். ஸோ நம்ம எப்படி டிஸ்க் மேனேஜரில் போயிட்டு நீங்கள் அங்கே பட்டன் ஸ்கீமில் என்ன பண்ணீங்க, ஒரு சிம்பிளாக நமக்கு எக்ஸ்டெண்ட் நெக்ஸ்ட் ஓகேன்னு கொடுத்தா ஒர்க் ஆயிடுச்சு.
ஆனால் இங்கே நம்ம சில கமெண்ட்ஸ்லாம் அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஓகே தட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக லாஸ்ட் டாபிக் விச் இஸ் இங்கே போயிட்டு ஆக்ஷனில் மாடிஃபை வால்யூம். இப்போ இந்த 5 GB நான் 7 GB மாற்றுறேன். மாற்றிட்டு மாடிஃபைன்னு கொடுக்குறேன். எஸ் க்ளோஸ். இப்போ நம்ம லினக்ஸில் எப்படி ஆட் டிரைவ்னு பார்த்தாச்சு. இப்போ நான் 7 GBன்னு கொடுத்துட்டேன். இப்போ இங்கே போயிட்டு நான் திருப்பி அதே கமாண்ட் கொடுத்தாலும் எனக்கு என்ன இருக்கும்னா 4.8 GBன்னு சொல்லிட்டு தான் இருக்கு. ஆனால் இப்போ இதுவே நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு LSBLKன்னு கொடுத்தா இங்கே 7 GBக்கு இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. அதே மாதிரி டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு காமிக்கும், என்ன மாறினாலும் காமிக்கிறதுல. அதே மாதிரி இங்கே LSBLKன்றது லினக்ஸோட டிஸ்க் மேனேஜ்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க, எனக்கு காமிக்குது. ஆனால் இப்போ நான் இங்கே 7 GB மாடிஃபை ஆனது எனக்கு என்னோட ஃபைல் சிஸ்டமில் காமிக்கல. DF-H கொடுத்தா எனக்கு வரல. அப்போ நான் என்ன பண்ணணும், இங்கே நான் அதை மாற்றணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கே எப்படி நம்ம கொடுத்தோமோ அதே மாதிரி ரீசைஸ் 2FS அப்படின்ற ஒரு கமாண்டு. எதை ரீசைஸ் பண்ணு, எனக்கு என்னோட இந்த டிரைவர் ரீசைஸ் பண்ணு, Ctrl+Shift+C காப்பி அண்ட் பேஸ்ட். இப்போ நான் இதை கொடுத்து நான் என்டர் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ நவ் இவ்வளோ பைட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ DF-H நான் கொடுத்தேன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போ இது மாதிரி 4.8ன்றது இப்போ 6.8ன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஹவு டு மாடிஃபை அன் எக்ஸிஸ்டிங் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ஹவு டு ஆட் அன் எக்ஸிஸ்டிங் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதை டிலீட் பண்ணுறது, எனக்கு குறைக்கிறது, ஸ்ரிங்க் பண்ணுறது அப்படின்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு லினக்ஸ் கமாண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணாலே வில் பி கெட்டிங் தோஸ் ஆன்சர்ஸ். ரைட். ஸோ இப்போ நம்ம ஹவு டு மாடிஃபை அன் எக்ஸிஸ்டிங் டிரைவ் அண்ட் ஹவு டு ஆட் அன் எக்ஸிஸ்டிங் நியூ டிரைவ் லினக்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ஒரே ஒரு கான்செப்ட் என்ன, வால்யூம் டைப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் தட் இப்போ நம்ம இது பண்ணது ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த கமெண்ட்ஸ்லாம் டைப் பண்ணி வச்சிடுறேன். ஸோ XVDF-F. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ரீசைஸ் பண்ணிட்டோம். ஸோ MKDIR நான் நியூ வால்யூம் அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு மவுண்ட்டு /dev/XVDF எதுக்கு மவுண்ட் பண்ணுனா நியூ வால்யூம்க்கு மவுண்ட் பண்ணிடு. மவுண்ட் பண்ண அப்புறம் நீங்கள் DF-H கமாண்ட் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நெக்ஸ்ட் ரீசைஸு 2FS. இது வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு இந்த கமாண்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீசைஸ் பண்ணி கொடுக்கும். டன். ஸோ இப்போ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட். IP அட்ரஸ் டைனாமிக் இதெல்லாமே இருக்கட்டும். அண்ட் இது நான் copy this code and in the Skype group I'll be putting. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ do you have any doubts so far? ஆன்லைன் கிளாஸ் டவுட்ஸ் இருக்குங்களா? ஃபைனலாக ஜஸ்ட் 2 minutes தான் கான்செப்ட். ஓகே டன். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வால்யூம் டைப்ஸு இது தியரிட்டிக்கல் லெவல் தான். ஸோ இது லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்ம EBS வால்யூம் டைப்ஸ் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணோம்னா, 1 செகண்ட் ஓப்பன் ஆகல. எஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வால்யூம்ஸில் போயிட்டு நான் EC2 டேஷ்போர்டில் போயிட்டு எல்லாத்தையும் டெலீட்டும் பண்ணிடுறேன். இன்ஸ்டன்சஸ். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் ஆக்ஷன் ஸ்டேட் டெர்மினேட் இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட். பிகாஸ் நம்ம முடிக்கும் போது எல்லாத்தையும் நம்ம ஸ்கிராப் பண்ணுறதும் டெலீட் பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு குட் ஹேபிட் தான். இட்ஸ் க்ளோஸ் திஸ். இதுவும் ஷட்டிங் டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ EBS வால்யூம்ஸ்ன்னு போனீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஃபஸ்ட்டு SSDன்னு ஒன்று இருக்கும், ஹார்ட் டிஸ்க்குன்னு இருக்கும், மேக்னெட்டிக்னு இருக்கும். எங்கே இருக்கு மேக்னெட்டிக்? மேக்னெட்டிக்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ஜெனரேஷன் மேக்னெட்டிக்கு, அதுக்கடுத்து வந்தது ஹார்ட் டிஸ்க்கு, அதுக்கடுத்து வந்தது தான் SSD. ஓகே. ஸோ இப்போ SSDன்றது சூப்பர் ஃபாஸ்ட். ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்னா சாலிட் ஸ்டேட் டிஸ்க்கு. இப்போதைக்கு அதுதான் ட்ரெண்டிங்கு. ஸோ ட்ரெண்டிங்னா SSDக்கு மேலேயும் வந்துடுச்சு NVMe SSD அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது Gen 4 டெக்னாலஜி. ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் SSDன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ண போகிறேன். SSDன்னு சர்ச் பண்ணனா இதெல்லாம் NVMe, நம்ம நார்மல் SSD எடுத்துக்கோமே. ஓகே. சரி, இப்போ 240 GB ஒரு சாலிட் ஸ்டேட்டு நம்மளுக்கு 2.5 SATA இது எவ்வளோனா 3535. ஸோ NVMeன்றது இன்னும் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் 5000 அளவுக்கு போயிருக்கு. ஸோ இது குட்டி இது. ஸோ NVMe SSD இது வந்து புதுசு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சாலிட் ஸ்டேட் பழைய SSD நம்ம Amazon யூஸ் பண்ணுறது நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ 2.5 inch SATA கேபிள் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஒரு 3500. அப்போ இதுவே நான் போயிட்டு ஹார்ட் டிஸ்க்குன்னு சர்ச் பண்ணு வச்சுக்கோங்களேன்.
அதே ஒரு 3000 ரேஞ்சுக்கு பார்ப்போம். ஓகே எஸ் நம்மளுக்கு ஓகே. ஸோ 1 டெராபைட் ஆனால் ப்ளூன்னு இருக்கு, ப்ளூ வேறு தானே. எஸ் ஸோ 500 GB 500 GB 500 GB 1 டெராபைட்டுன்றதே நம்மளுக்கு எஸ் 3000 GB 3 மீன்ஸ் 3500 விட நமக்கு அது கம்மியாக தான் இருக்குது. ஸோ நமக்கு 1 டெராபைட்டே நமக்கு என்னன்னா ஸோ இட்ஸ் காஸ்டிங் அஸ் அரௌண்ட் 3000 GB ஒன்லி. ஸோ 3000 rupees ஒன்லி. ஸோ 1 டெராபைட்டுன்றது. ஸோ அப்போ எஸ்எஸ்டின்றது நம்மளுக்கு என்னன்னா 3 times more காஸ்ட்லியர். அப்போ 3 times நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதே ப்ரைஸுக்கு நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு நினைக்கிறீங்களோ ஓகே. ஸோ அப்போ நமக்கு எஸ்எஸ்டின்றது தான் அவன் என்ன தரானா, ஸோ அமேசானே நமக்கு ஃப்ரீயாக தரது எஸ்எஸ்டி தான் ஃப்ரீயாக தந்துட்டு இருக்கான். ஸோ அப்போ இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் தான் அவன் கொடுக்குறது. ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி தான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கான். ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி தான் நமக்கு 30 GB வரைக்கும் ஃப்ரீ. அப்போ நீங்கள் அதை விட ஃபாஸ்ட்டாக போனோம்னா இன்புட் அவுட்புட் பர் செகண்ட் IOPS SSD ப்ரொவிஷன்ட்னு சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் இன்னும் ஹையர் இது தரான். ஸோ நமக்கு இன்னும் ஸ்ட்ராங் டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும், உங்கள் டேட்டா பத்திரமா இருக்கும். ஸோ நம்மளுக்கு அது என்னன்னா ஸோ ஹையர் ஒர்க் ஃப்ளோட். ஜென்ரல் பர்பஸ்ன்றது டெவலப்மெண்ட் டெஸ்டிங்ன்ற சாதாரண என்விரான்மெண்ட்டுக்கு. ஆனால் நீங்கள் இதே IOPS SSD போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் டிப்ளாய் பண்ணும்போது இந்த மாதிரி ஹையர் எண்டு தான் நீங்கள் எடுத்துக்குவீங்க. ஸோ இங்கே இன்புட் புட் அவுட்புட்ன்றது 2,50,000 பேர் நமக்கு இன்புட் அவுட்புட் நான் பண்ண முடியும். இதே நமக்கு வேற வெர்ஷன் எடுத்தோன்னா 64,000. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்ற டேர்ம்ஸும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜென்ரல் பர்பஸ் ப்ரொவிஷன். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்னு இருக்கும். நம்ம இப்போ 3000 rupeesக்கு வாங்கின ஹார்ட் டிஸ்க் அண்ட் இது நம்மளுக்கு மீடியம் ரேஞ்ச் தான். ஸோ த்ரூபுட் ஆப்டிமைஸ்டு கோல்ட் ஹார்ட் டிஸ்க் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபைனலாக மேக்னெட்டிக்ன்றது ரொம்ப ரொம்ப பழசு, இது நீடில் ஜென்ரேஷன். ஸோ அப்படியும் வச்சிருக்காங்க. ஒர்க் லோட் வேறு டேட்டாஸ் இன்ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ்டு அப்படின்னா மீனிங் உங்கள் லாக்ஸ் இந்த மாதிரி ரொம்ப பழைய டேட்டா தேவையில்லாத டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் மேக்னெட்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே அதுதான் சீப்பஸ்ட். ஸோ எப்படி நான் சீப்பஸ்ட் எது காஸ்ட்லியஸ்ட்னு நான் கண்டுபிடிக்கிறது? ஸோ நமக்கு சிம்பிளாக நமக்கு S3 கால்குலேட்டர் அப்படின்னு நீங்கள் போட்டு வச்சுக்கோங்களேன். இல்லை EC2 கால்குலேட்டர் என்ன போட்டாலுமே நமக்கு ஒரு காமனாக வெப்சைட் வரும், calculator.s3.amazon.aws.com. ஸோ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கீழே வருவோம். இங்கே என்ன இருக்குன்னா EBS வால்யூம்ஸ். இப்போ என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு வால்யூம் ஆட் பண்ணுறேன். எவ்வளோ? நான் ஒரு 1000 GBக்கு. ஓகே. ஸோ இது என்ன டேட்டா என்ன டைப் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு மேக்னெட்டிக் எடுத்துக்கிறேன். மேக்னெட்டிக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு $50 கிட்ட வருது. ஸோ இப்போ இதுவே நான் மேக்னெட்டிக் வேணாம், நான் இப்போ ஹார்ட் டிஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்தோம்னா 1000 GB தானே, இப்போ தான் இருக்குது. ஸோ நமக்கு $45 தான் வருது. அப்போ இதுவே நம்ம ஹார்ட் டிஸ்க்கை தவிர இப்போ நம்மளுக்கு கோல்டு ஹார்ட் டிஸ்க்கு $15 தான். அப்போ மேக்னெட்டிக் தான் காஸ்ட்லியா? எஸ், ரொம்ப பழைய ஜென்ரேஷன்னால தே ஆர் சூசிங் எஸ். ஃபைன். இப்போ IOPS SSDன்னு கொடுத்தேன்னா யூ கேன் சி $100. இப்போ இதுவே IOPSல நான் ஜென்ரேஷன் 1 எடுத்தேன்னா சேம் 150 GP3 $77. அப்போ இன்புட் அவுட்புட் per செகண்ட் இதுதான் நமக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் விச் இஸ் $125. இதுக்கு ரீஜன் ஏற்ற மாதிரி மாறும். நமக்கு அது இந்த காஸ்ட்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக தான், ஜஸ்ட் இட்ஸ் ஃபார் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நமக்கு எதுவும் வேணாம். அண்ட் ஸோ இதுலேயே நமக்கு இன்னும் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே இவங்களே பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு $40 to $200 தான் அவங்க சப்போர்ட்டட். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், நமக்கு இந்த எக்ஸ்ட்ரா இவ்வளோ 1000 வச்சிருக்காங்க, நமக்கு இன்னும் அதிகமாக காசு கேட்கலாம். ஸோ இது எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது, என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துக்கலாம். அண்ட் நம்மளுக்கு எவ்வளோ ப்ரைஸிங் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற இந்த கிராஃப்லாம் படித்து பார்த்து சூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்க, உங்கள் டிபெண்டன்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு வில் பி லுக்கிங் இன்டு திஸ். பட் இதெல்லாம் நமக்கு வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஸோ அப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்னா, ஸோ வி ஹவ் லேர்ன்ட் இந்த 6 டைப் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஆர் எல்ஸ் வி ஆர் டன் ஃபார் த டே.